நம்ம வீட்டுல அடிக்கடி பிரியாணி செய்வோம். ஏதாவது தோணுச்சுன்னா பிரியாணி ஏண்டாவை அடுப்புல வைக்க வேண்டியதுதான். அக்கா இதெல்லாம் வேணாம், இன்னைக்கு என்ன சமைக்க போறீங்க தெரிஞ்சிச்சுன்னா அதை மட்டும் சொல்லுங்கக்கா. இந்த டைம் பிரியாணி செய்யலாம்னு ஆரம்பிக்கும் போது பிரபு, அங்கிள் எல்லாரும் இன்வால்வ் ஆயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆபரேஷன் பண்ணலாம். நாங்களுமா டாக்டர்? கோஆபரேஷன் கேள்விப்பட்டது இல்லையா? அதை பண்ணுங்க. இந்த காலை பிடிங்க அசிஸ்டன்ட், நீங்க இந்த காலை பிடிங்க. யூஸ்வலா அங்கிள் பிரபுலாம் ஒரு மாதிரி சர்வ் பண்ற டைமுக்கு ரெடியா வெளியே இருந்து வருவாங்க. அங்க என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து ஜோத்த போடுனே. ஆனா இந்த டைம் பிரபு தான் போய் சாமானே வாங்கிட்டு வந்தாரு. அஸ்கா 1 கிலோ, பாம் ஆயில் 1 டின், புளி 2 கிலோ, பயத்தம்பருப்பு 1/2 kg கேட்டலாம். அதே மாதிரி தான் அங்கிள், வா நான் விறகு எடுத்து தரேன், இந்த டைம் விறகு நான் கலெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி தரமான விறகா எடுத்து கொடுத்துட்டாரு. தெரிஞ்சு போச்சுடா, அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ 2 கிலோ சிக்கன் இல்லாம வேற வேற வாங்கிட்டு வந்திருக்கியா? இப்ப 1/2 கிலோ சிக்கன் தானே எக்ஸ்ட்ரா இருக்கு, அப்போ அது போதுமா? பிரபு கொஞ்சம் உள்ள வந்தனா ஃப்ரேம்ல வருவ. இப்பதானே சொன்னேன் ஃப்ரேம் இவ்வளவு வச்சிருக்கேன். இங்க வச்சு கட் பண்ண கேமரா எப்படி தெரியும்? கொடுங்க இப்படி. இப்படி வச்சு இந்த இடத்துல வெட்டாதான் கேமரால தெரியும், புரியுதா? இந்த டைம் பிரியாணி செய்யும் போது சைமல்டேனியஸா பார்த்தா ஒரு பார்சல் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தது. நம்ம என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா இந்த கார் வாஷ் பண்றது. அத சத்யா பார்த்தோன்னே சரி எக்ஸைட் ஆயிட்டு இப்பயே நான் இந்த காரை வாஷ் பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணி கார் வாஷ் பண்ற அந்த ஐட்டம் எல்லாம் பிரிச்சு செட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வழக்கமா நம்ம வீட்டுல சமையல் பண்ணும்போது ஃபுல் பாய்ஸ் தான் பிரியாணி பண்றது. அந்த அன்பண்ணா, சடையண்ணா இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் பிரியாணி பண்ணுவாங்க. கேர்ள்ஸ் கிளீனிங் ப்ராசஸ்ல கூட இன்வால்வ் ஆக மாட்டோம். ஆனா இந்த டைம் எல்லாரும் கொஞ்சம் அங்கங்க பிஸியா இருக்கிறதுனால சரி நம்மளே நமக்கு பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றோம். இதுல முக்கியமா என்னோட பார்ட் யூஸ்வலா என்னவா இருக்கும்னா எல்லா பசங்களையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுவேன். பசங்க அடுப்பு கிட்ட வராம இருக்கிற வரைக்கும் தான் இவங்களால ஃப்ரீயா சமைக்க முடியும். அந்த ஒர்க் என்னோடது. எண்ணெய் ஊத்தி பட்டை, லவங்கம் எல்லா மசாலா ஐட்டம்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு மிக்ஸ். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. பிரபுவை போய் சிக்கன், சாமா இதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொன்னப்போ அவங்க எங்க கிட்ட கேட்ட ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ரெக்வெஸ்ட், கம்பல்சரியா சிக்கன் 65 செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி. அதனால இந்த டைம் சிக்கன் பிரியாணி செஞ்சுட்டு சைமல்டேனியஸா சிக்கன் 65க்கும் ஊற வச்சாச்சு. திருவிழாவை நடத்துங்க, நடத்தாம போங்க. நீங்க கரகத்தை தூக்குங்க, தூக்காம போங்க. ஆனா எங்களுக்கு போட்டே ஆகணும். சக்சஸ்ஃபுல்லி இந்த கார் வாஷிங் எக்யூப்மெண்ட் சத்யா ஃபிட் பண்ணி முடிக்க அதை வச்சு வெயிட்டா அன்னைக்கு எல்லா வண்டி, எல்லா கார் எல்லாத்தையும் கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எப்பயும் பசங்களை பாத்துக்கிற என்னோட வேலைய இந்த டைம் சத்யா ஓவர்டேக் பண்ணியாச்சு. இந்த கார் கிளீனிங் எக்யூப்மெண்ட் வச்சு ஃபுல் வித்த காமிச்சிட்டே இருந்தான். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அடுத்து என்னோட ஃபேவரட் இன்கிரிடியன்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கொஞ்சம் செஃப் மாதிரி ட்ரை பண்ணி கரண்டில அதை வழிச்சு போட்டா விழல, அதுக்குதான் கை யூஸ் பண்ணணும் போல. அடுத்து தக்காளி, அதை போட்டு ஒரு மிக்ஸ். இத பண்ணிட்டே இருக்கும்போது சைமல்டேனியஸா சிக்கனை மத்த மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சாச்சு சிக்கன் 65க்கு. இந்த ப்ராசஸ் நடந்துட்டே இருக்கும்போது வந்துட்டார் எங்க சடையனா. அவரை வச்சுதான் இப்ப மத்த பிரியாணியை முடிக்கணும் அப்படின்னு யோசிச்சு வச்சோம். நீ வைக்கிற ஒரு ஸ்டெப் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கா சார்? டேய் முட்டை அண்ணே தில்மேனியா. ஆனா நடந்தது வேற. பார்த்து புது வண்டி ஸ்கிராட்ச் ஆயிரும். அந்த சிகப்பு வண்டில வண்டின்னு சொன்னா நாங்களே நம்ப மாட்டோம். வாட்டர் வாஷ் பண்ணி பார்த்தா பயங்கரமா இருக்கு. அந்த வாட்டர் வாஷிங் சினாரியோ நடந்துட்டே இருக்கும்போது இங்க புதினா, கொத்தமல்லி, தயிர் இது எல்லாத்தையும் போட்டு பொம்மியக்கா கிட்ட கரண்டி ரொம்ப வெயிட்டா இருக்கு, தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கலக்குங்க அப்படின்னு கொடுத்து கலக்க சொல்லிட்டேன். இதர மசாலாக்கள், உப்புகள், கூடவே சில லெமன் ஜூஸுகள் இது எல்லாத்தையும் போட்டு சிக்கனையும் போட்டு சரியான மிக்சிங் பண்ணா கொஞ்சம் பிரியாணி கிட்ட போன மாதிரி ஒரு ஃபீல். நீங்க கஷ்டப்பட்டு வாயில ஜாங்கிரி சுடும் போதே கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சம் வேர்வை சிந்தி மத்தவங்கள வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது நிபு அவனோட பங்குக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் கொடுக்க முடியுமோ அதை அப்பப்போ எங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான்.
யூஸ்வலா பாய்ஸ் செய்யற பிரியாணியை நாங்க கமெண்ட் பண்ணுவோம். இந்த டைம் கேர்ள்ஸ் நாங்கெல்லாம் சேர்ந்து செய்யறதுனால பாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துடுறேன். அதாவது அதுல என்னடா சொல்லலாம் அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணுவாங்க. அதே மாதிரி யூஸ்வலா நாங்க செஞ்சது அவ்வளவு நல்லா வந்ததெல்லாம் கிடையாது அவங்க செய்யறத விட. இப்படி பிரியாணி பண்ணிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா வெத்தியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு இருந்தா சத்யா. டைரக்டா டேப்ல இல்லாம குண்டான்ல இருந்து தண்ணி எடுத்து வண்டியை கழுவுறது, என்னென்ன மாதிரி பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணான். பார்த்தா நாங்களே ஷாக் ஆயிட்டோம். ஒரு குண்டா தண்ணியில ஒரு வண்டியை கழுவ முடியுமா அப்படின்னு. பை த வே, இன்னைக்கு பிரியாணியோட ரீசன் பாப்புக்கு பர்த்டே. அதனால அவளும் ஃபுல் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்படி அப்படி இப்படி அப்படின்னு எல்லார்கிட்டயும் கிஃப்ட் கலெக்ஷன் வேலையை பார்த்துட்டு இருந்தா. அட்லாஸ்ட் பிரியாணி மசாலா கொதிச்சிருச்சு, அரிசியை போட வேண்டிய டைமும் வந்துருச்சு. ஹாப்பி பர்த்டே மகஸ்ரீ. நம்ம வீட்டுல சின்ன பசங்களுக்கு ஏன் பெரியவங்களுக்கே யாருக்காவது பர்த்டேவா இருந்தாலும் யூஸ்வலா ஹாப்பி பர்த்டே அந்த பாட்டு பாட மாட்டாங்க. பசங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்ல பாடுவாங்க. அது ரொம்ப சூப்பரா கேட்கறதுக்கே அட்டகாசமா இருக்கும். அட் லாஸ்ட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. மேல கொஞ்சம் நெய் ஊத்தி எல்லாருக்கும் சர்வ் பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம். எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிரபு கிட்ட சத்யா கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட டேஸ்டிங்க கொடுத்தோம். சடனா பார்த்தா அங்கிள் டென்ஷன் ஆயிட்டாரு. பசிக்குது, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. மணி மணி பசிக்குது மணி மணி. அன்எக்ஸ்பெக்டடா 65 சூப்பரா வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. பிரியாணி சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நானா ஆட் பண்ணது. 65 பிரியாணி, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, கூட கொஞ்சம் குலாப் ஜாமுன் சுபாக்கா பண்ணிருந்தாங்க. எல்லாத்தையும் வச்சு அன்னைக்கு டே சூப்பரா முடிஞ்சுது.